கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஊழல் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் அந்த ஊழலில் லஞ்சம் கொடுக்க வேண்டி வந்தவர்கள் வெளிப்படையாக டீட்டெயில்ஸோட பேசுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அபூர்வமாக தான் நமக்கு அந்த தகவல் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் நம்ம அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுவோம். அது ஒரு தனிநபர் சார் நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ரூ. 100 கேட்டாங்க சார். தாசில்தார் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ரூ. 10 கேட்டாங்க சார். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கும். வெகு சில ரேரான சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் நீங்கள் டிவேக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ட்ராப் பண்ணி ஆளை பிடிச்சி அதன் வழியாக அவங்க லஞ்சம் கொடுக்கும்பொழுது கப்பக்குன்னு பிடிச்சிருவாங்க. அப்போ தான் ரூ. 2000 தாசில்தார் வாங்கினார், அவர் கைது அப்படின்னு வரும். நீங்கள் அமைச்சர்கள் கட்டுக்கட்டாக லட்சம் லட்சமாக கோடி கோடியாக லஞ்சம் வாங்கும் பொழுது ட்ராப் பண்ணி பிடித்ததாக சரித்திரமே கிடையாது. எவிடன்ஸ் இருக்காது. ப்ராசிக்யூஷனே பண்ண முடியாது. அதிகபட்சமாக செந்தில் பாலாஜி போன்றவர்கள் யாராவது கோர்ட்லேயே போய் ஆமாங்க நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் திருப்பி கொடுத்துட்டோம் எங்களை விட்டுருங்க போன்று தன்னிலை விளக்கம்லாம் கொடுத்து மாட்டிக்கிறவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க. இப்போ நேரு மாதிரியான கேஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏகப்பட்ட ஆதாரங்களோடலாம் வந்திருக்கு. பட் அந்த கேஸை இவங்க எஃப்ஐஆர் போட்டு நடத்தி முடித்து அதெல்லாம் நடக்குமா, அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் என்ன மாதிரியான அராஜகம், ஊழல், லஞ்சம் நடந்தேறி இருக்கிறது அப்படிங்கிறத ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். அதில் லஞ்சம் வாங்கியவர் இல்லை, லஞ்சம் கொடுத்த தரப்பிலிருந்து நமக்கு ரொம்ப டீட்டெயில்டான தகவல் வந்திருக்கு. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு கொடுத்த நேர்காணலில் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் நந்தகுமார், ஸோ அவருடைய கூட்டமைப்பின் கீழே ஒரு ஆயிரக்கணக்கில் பள்ளிகள் இருக்குது, ஒரு 1000க்கு மேலேயாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொலைக்காட்சிக்கு அவர் விரிவாக சொல்கிறார். ரொம்ப விரிவானது பேட்டி இது. நான் அதுலேருந்து ஒரு சில செலக்ட் போர்ஷன் மட்டும் எடுக்க போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், புதிய ஆட்சி அமைந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சி அமைந்து அதில் ராஜ்மோகன் அப்படிங்கிறவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகிறார். அவர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பாக திமுக ஆட்சியில் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே அங்கீகாரமும் தொடர் அங்கீகாரமும் வழங்கப்பட்டன, இல்லையெனில் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை, புகாரை நாங்கள் போய் சொன்னோம். அவரை நேரில் சந்தித்தோம். இந்த மாதிரியான ஒரு நிலை நடைபெறக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தினோம் அப்படின்ட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாரு. அதை நான் ஒரு மாதிரி ஸ்கிப் பண்ணணும், இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். இந்த மாதிரியான ஒரு நிலை செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நடக்கலைங்க. அவர் ஊர் ஊராக அவரே பள்ளிகளுக்கு தேடி சென்று அங்கீகாரம் வழங்கினார் அப்படின்னு பாலம் பாலமாக ஐஸ் கட்டி வைக்கிறார். இப்போ நான் எவிடன்ஸோட செங்கோட்டையன் இப்போ அவர் சொல்கிறது இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து அமைச்சராக இருக்கும் செங்கோட்டையன் முன்னொரு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் காலத்திலையும் ஊழல் நடந்தது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, அவரே வாங்கினாரா, ஆளை வச்சு வாங்கினாரா? இப்போ இவர் ராஜ்மோகன் இருக்கும் பொழுது அதே அவருடைய கலீகா உட்கார்ந்துருக்கிற, அதுவும் அவை முன்னவர்ங்கிற பெயரெல்லாம் வச்சிருக்கிற செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அவரே வாங்கியிருக்கார் சார், நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால நந்தகுமார் டோட்டலாக ஐஸ் வச்சுட்டாரு. அவரே கொடுப்பாருங்க எங்களுக்கு அப்படின்னு. அப்படியே எனக்கு அதை படிக்கும் பொழுது அப்படியே புல்லரிக்குது. இதோடைய உண்மைத்தன்மை ஆராய விரும்புபவர்கள் ஆராயலாம். இப்போதைக்கு நான் அதை விட்டுடுறேன். ஸோ இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சோம். ஒரே மாதத்துக்குள்ள அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வி இயக்குநர்களுடன் ஆலோசித்து 1000 பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதுதான் நந்தகுமார் சொல்கிறாரு. இந்த அங்கீகாரம்ங்கிறது நான் பின்னாடி கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது, அதனால சிலதை ஸ்கிப் பண்ணிடுறேன். யாராக இருந்தாலும் ரூபாய் 25 லட்சம், ரூபாய் 35 லட்சம் போன்ற தொகைகளை பெற்றுக்கொண்ட பிறகே அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் 1000 பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணைகள் வழங்கப்பட்டன, ஒரு பைசா கூட வாங்காமல். அப்புறமா தமிழ்நாட்டின் தனியார் பள்ளிகள் 12,000 இருக்குது, அவங்களால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக அதெல்லாம் சொல்கிறாரு. அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். தனியார் பள்ளிகள் இப்படி இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தும் திமுக ஆட்சியில் பள்ளிகளிடம் கட்டாயமாக லஞ்சம் பெற்ற பிறகே அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இது என்னவோ கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் 2021 2026 மட்டும்தான் நடந்தது போல இவர் சொல்கிறார். கட்டாயமாக அதற்கு முன்
10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதும் இதே நிலைதான் இருந்தது. நிச்சயமாக கடந்த 15 ஆண்டுகளில் இது நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இந்த திமுக ஆட்சியில் அவர் சொல்றது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ஓசி பெறுவதற்கும், என்ஓசினா தடையில்லா சான்றிதழ், விளக்கி சொல்றேன் பிறகு, புதுப்பிப்பு பெறுவதற்கும் அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டிய உடனே நீங்க வந்து அது மாநில கல்வி, சமச்சீர் கல்வி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சமச்சீர் கல்வியின் கீழ் இருக்கும் பொழுது நீங்க அதுக்கு போய் பள்ளிக்கல்வித்துறையிட்ட அங்கீகாரம் பெறணும். அங்கீகாரம் பெற்ற பிறகுதான் அந்த புதுப்பிப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல அங்கீகாரம் பெறுதல் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை கட்டிய பிறகு 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனுமதி பெற வேண்டும். அதற்கு தான் நீங்க வந்து பள்ளிக்கல்வித்துறையிட்ட போய் பதிவு செய்து அவர்களிடமிருந்து அங்கீகாரம் பெற வேண்டும். அவங்க வந்து இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த பள்ளிக்கூடம் நடப்பதற்கு நாங்கள் அங்கீகாரம் தருகிறோம் அப்படின்னு அவங்க வந்து இயக்குநரகத்திலிருந்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு 9வது 10வதுக்கு அடிஷனலாக அங்கீகாரம் பெறணும். பிறகு 11வது 12வது வகுப்புகளையும் நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்றால் மேலும் அங்கீகாரம் பெறணும். இந்த அங்கீகாரத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். அதுதான் அங்கீகாரம் நீட்டிப்பு அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் முதல் முறையாக அங்கீகாரம் வாங்கும் பொழுது பைசா, பிறகு அங்கீகாரத்தை நீட்டிக்கும் போது 9வது 10வதுக்கு 11வது 12வதுக்கு நீட்டிக்கும் பொழுது பைசா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை புதுப்பிப்பதற்கு பைசா, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நான் மாநில கல்வித்துறையிலேயே நான் இல்லைங்க, என்னை விட்டுருங்க, நான் வந்து சிபிஎஸ்சிக்கு நகர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா உங்கள் பள்ளிக்கூடத்தை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். சமச்சீர் பள்ளிக்கூடத்தை, முன்னாடிலாம் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த பள்ளிக்கூடத்தை, தனியார் சமச்சீர் பள்ளிக்கூடத்தை சிபிஎஸ்சிக்கு மாற்றுறீங்க. சிபிஎஸ்சிக்கு மாற்றுறீங்கன்னா சிபிஎஸ்சி வந்து கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அங்கீகாரத்தில் இருந்து நகர்ந்து மத்திய அங்கீகாரத்துக்கு வருகிறீர்கள். அதற்கு நீங்கள் ஒரு தடையில்லா சான்றிதழை வாங்கி கொண்டு வர வேண்டும் மாநிலத்திலிருந்து. ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன், இவர் வந்து மத்திய கல்வி கீழே இவர் வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு மத்திய கல்வி சிபிஎஸ்சி வந்து எல்லா இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க. இந்த தடையில்லா சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு பைசா வாங்கும். ரொம்ப நாளைக்கு பிறகு அது என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மத்திய அரசு சிபிஎஸ்சியில் என்ன சொன்னாங்கன்னா, தடையில்லா சான்றிதழ் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த லோக்கல் மெட்ராஸ் ஆஃபீஸில் அதுக்கு வந்து இல்லை தடையில்லா சான்றிதழ் வேணும் அப்படின்னு சிபிஎஸ்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே எப்படி இருந்தாலும் சிக்கிடுவீங்க. போய் அப்போ நீங்கள் தடையில்லா சான்றிதழ் வாங்குறீங்களா, தடையில்லா சான்றிதழ் வாங்குறதுக்கு காசை கொடுத்தா தான் வாங்க முடியும். இவ்வளோதான் லஞ்சம் ஏற்பட்டது. ஓகே, இந்த லஞ்சம் கொடுத்தாலும் இது இவர் சொல்றது நந்தகுமார், பல மாதங்கள் அல்லது ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. என்ஓசி பெறுவதற்கோ அல்லது அங்கீகாரம் பெறுவதற்கோ, ஃபர்ஸ்ட் டைமும் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது இந்த தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்கோ ஆரம்பத்தில் ரூபாய் 27 லட்சம், பின்னர் ரூபாய் 35 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் வரை பள்ளியின் தன்மைக்கேற்ப வசூலிக்கப்பட்டது. இது எனக்கு தெரிந்த தகவல் தான். இது வெவ்வேறு என்னுடைய நண்பர்கள் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள், அவர்களிடமிருந்து நான் சேகரித்த தகவல். தொடக்க அனுமதி பெறுவதற்கே ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் பெரும் சிரமங்களை சந்தித்தனர். அமைச்சரே லஞ்சம் வாங்குகிறார், நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற மனநிலை ஏற்பட்டதால் மாவட்ட கல்வி அலுவலக ஊழியர்கள், இந்த டிஓ சிஓலாம் இருக்காங்க, கண்காணிப்பாளர்கள், சூப்பரண்டன்ட்ஸ், மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஆகியோரும் ரூபாய் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என்று வசூலிக்க தொடங்கினர். இயக்குநரகத்திலேயே இடைத்தரகர்கள் செயல்பட்டு, நீங்கள் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் பார்க்க போறீங்க அல்லது கல்வி அமைச்சரை பார்க்க போறீங்கன்னா அவங்கள வாசல்லையே பிடிச்சி, சார் எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் சார், நீட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் சார், இவ்வளோ ரூபா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கொடுத்தால்தான் அங்கீகாரம், இல்லையெனில் கிடையாது என்ற நிலையை உருவாக்கினர். அதுக்கப்புறம் இவர் வந்து பெயர் குறிப்பிட்டு சொல்கிறார், அதனால சொல்கிறேன் நான். தற்போது அங்கீகாரம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் கூட முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்த காலத்தில் பணம் பெற்றுக்கொண்டு வழங்கப்படாத சில புதுப்பிப்பு ஆணைகள் இப்பொழுது வழங்கப்பட்டதாக தகவல் உள்ளது. அதாவது சென்ற கவர்மெண்ட்ல வாங்கிட்டாங்க, செஞ்சு தரல. இப்போ பைசா எதுவும் வாங்காமல், அப்பா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தந்துடுறோம் போங்க அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து தயவு செய்து எங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் பணம் வசூலிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்க இன்னொரு கீ பாயிண்ட் சொல்கிறார், பணம் பெற்றாதான் அங்கீகாரம் வழங்குவோம் என்ற நிலை மாற வேண்டும். 30 அல்லது 40 ஆண்டுகளாக இயங்கி வரும் பள்ளிகளில் சிறிய குறைகள் இருந்தால் அவற்றை காலப்போக்கில் சரி செய்ய அனுமதிக்க வேண்டும். சிறு குறைகளை சுட்டிக்காட்டி, இன்று வா நாளை வா, ஆன்லைனில் வா ஆஃப்லைனில் வா
என்று தொடர்ந்து அலைக்கழிப்பது நிறுத்தப்பட வேண்டும். 2011க்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளி கட்டடங்களுக்கு டிடிசிபி அனுமதி இல்லாததை காரணம் காட்டி இதை வாங்கி வா அதை வாங்கி வா என்று ஒவ்வொரு முறையும் புதிய காரணங்களை சொல்லி விண்ணப்பங்களை திருப்பி அனுப்புவது நிறுத்தப்பட வேண்டும். ஏதாவது தேவையே இல்லாத ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. ஏன்னா ஆட்ஹாக் உரிமை எங்கிட்ட இருக்கு. நான் இஷ்டப்பட்டா கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்க வேண்டாம். அப்போ நான் உட்காந்துட்டு இவ்வளோ ரூபா கொடுத்தா இங்கேயே உட்காந்து சைனை போட்டு தருவேன். இது வந்து லோவர் லெவல் கரப்ஷன். ஹையர் லெவல் கரப்ஷன் நான் சொன்னது பள்ளிக்கு அங்கீகாரம் தருவது, இந்த அங்கீகாரத்தை அந்த அனுமதியை நீட்டிப்பது, என்ஓசி தருவது. இந்த 3 சாலிட். இதை தவிர பள்ளிக்கல்வித்துறை ஸ்கூல் டீச்சர் டிரான்ஸ்ஃபர்னு இன்னொரு பெரிய ஃப்ராட் இருக்கு. அதில் பணம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் தனியார் பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரை. கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் டீச்சர் டிரான்ஸ்ஃபருக்கு கணிசமாக வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கிப்பாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்லாம் எழுதினாலும் அதெல்லாத்தையும் டிங்கர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து அந்த நிருபர் நேரடியாக கேட்குறாரு, கடந்த ஆட்சிகளில் இந்த லஞ்சத்தொகையை அமைச்சர்களே நேரடியாக வாங்கினார்களா அல்லது அவர்களுடைய உதவியாளர்களா? இந்த பதில் தான் வந்து சுவாரஸ்யமானது. இப்போ அவர் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிட்டார். ஏன்னா பல ஆண்டுகளாக கல்வி நிலையத்தை நடத்துகிறவர். அதிமுக ஆட்சியில் இப்போ அந்த முதல் 10 வருஷத்துலையும் வாங்கியிருக்காங்க. அமைச்சரின் தனிப்பட்ட உதவியாளர் மூலம், பிஏ மூலம் அமைச்சரின் வீட்டிலேயே வாங்கினார்கள். அப்போ நம்ம அந்த கேள்வி கொண்டு வருவோம், செங்கோட்டையன் காலத்தில் வாங்கப்பட்டதா அப்படிங்கிறது தனியாக வச்சுப்போம். திமுக ஆட்சியில் தீநகரில் தனியாக ஒரு அலுவலகமே அமைத்து வெளிப்படையாக வசூலித்தனர். இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? நாங்கள் ஒரு 10 வருஷமாக ஒரு நடைமுறையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அதை வந்து கார்பரேட்டைஸ் பண்ணிட்டார். குளோபல் 360 என்ற நிறுவனத்தை தொடங்கி பேரே சொல்லியிருக்காரு பாருங்க. இது இப்போ வந்து இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிகேஷன். டிவேக் என்னை பொறுத்த வரைக்கும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் உடனடியாக ஒரு வழக்கை இவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு இதையே ஒரு கம்ப்ளைண்ட்டாக புகாராக எடுத்துக்கொண்டு, இதுக்கு மேலே என்ன புகார் வேண்டி கிடக்கு, நேரடியாக இவர்கள் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கையை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த குளோபல் 360ங்கிற நிறுவனம் யாருடையது பாருங்க. இன்னும் என்னென்ன டேட்டா, இதுக்காக தான் நான் இந்த ஹோல் நியூஸே எடுத்துக்கிட்டேன். பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாக கூறி பணம் வசூலித்தனர். பள்ளிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய பொருட்களை கூட அந்த நிறுவனத்தின் மூலமே வழங்கினர். தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் யூனிஃபார்ம் வாங்குங்கள், காலுறை வாங்குங்கள், பெல்ட் வாங்குங்கள், டை வாங்குங்கள், நோட்டு புத்தகம் வாங்குங்கள் என்று கூறி பெரிய அளவில் வியாபாரம் நடத்தினர். இது எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த நியூஸ் கிடைக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் எதுவும் நடத்தலை. அதனால் எனக்கு வந்து இந்த குளோபல் 360 இந்த மேட்டர் பற்றி தெரியாது. இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அந்த அலுவலகத்தில் அமைச்சரால் நியமிக்கப்பட்ட 3 பேர். ஒருவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர், எவ்வளோ டேட்டா கொடுக்குறாரு பாருங்க நந்தகுமார். ஒருவர் கட்சியைச் சேர்ந்தவர், மற்றொருவர் நண்பர். இவர்களின் மூலம் பணம் வசூலிக்கப்பட்டது. பின்னர் இந்த நடைமுறை இயக்குநரக அலுவலகத்துக்கே மாற்றப்பட்டது. அப்புறம் பார்த்தாங்க, இதுக்காக போய் டி நகரில் போய் ப்ரைவேட்டாக இடத்த எடுத்து அதுக்கு வாடகையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் வேணாம், கவர்மெண்ட் தான் கட்டியிருக்கு, அருமையான ஒரு அலுவலகம் கட்டியிருக்கு, பள்ளிக்கல்வி இயக்குநரகம் அப்படின்னு, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காலேஜ் ரோட்டில் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து ஜகஜகான்னு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் துணைத் தலைவர் என்ற பெயரில் ஒருவரை நியமித்து இயக்குநரகத்தின் முதல் அல்லது 2வது மாடியிலேயே வசூல் செய்யப்பட்டது. இது வெளிப்படையாக நடைபெற்றது, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்களுக்கெல்லாம் இப்போதாங்க தெரியுது, வெளியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் நடந்திருக்காங்க பாருங்க. மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பணம் சென்றால்தான் பள்ளிகளை ஆய்வு செய்வார்கள், கோப்புகளை அனுப்புவார்கள், இல்லையெனில் அனுப்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் அமைச்சர் அலுவலகத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட உதவியாளர் தொலைபேசியில் கூறினால்தான் கோப்புகள் அனுப்பப்படும், இல்லையெனில் அனுப்பப்படாது. இதுதான் யதார்த்தமான நிலைமை. இப்போதான் நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஊழல் பற்றி எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்திருக்கு. ஆனால் ஒரு 11 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிளாக் எழுதினேன். இது வந்து இந்த முந்தைய ஆட்சி 2011 to 16, 2016 to 21, இந்த 2 டேர்ம் வந்து ஜெயலலிதா அதிமுக ஜெயிச்சது. அதில் 2016 to 21 காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா உயிர் துறக்கிறார். அதுக்கு பிறகு தான் வந்து ஓபிஎஸ், எடப்பாடி, அந்த மற்ற கூவத்தூர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அந்த பீரியட்லையும் ஜெகஜோதியாக இந்த ஊழல்கள் நடந்து கொண்டிருந்தன. இது நான் இப்போ என்னுடைய பிளாகில், நான் எழுதின பிளாக்லேருந்து இதை எடுத்து இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறேன். இதே பள்ளிக்கல்வி பற்றி அப்பொழுது நான் எழுதியது. சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நான் எழுதினதை நானே படிக்கிறேன். புதிய பள்ளிக்கூடங்களுக்கான அனுமதி, பழைய பள்ளிகளுக்கான அனுமதி நீட்டிப்பு ஆகியவற்றுக்கு மிக தெளிவாக
ரேட் கார்டு போடப்பட்டு பணம் வசூலிக்கப்படுகிறது. புதிய தனியார் பள்ளி சமச்சீர் தொடங்கி 1 to 8 வகுப்பு வரை நடத்த அனுமதி பெற வேண்டுமானால் ரூபாய் 6 லட்சம் கல்வி அமைச்சருக்கு தர வேண்டும். அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் இது. அதை நான் போட்டிருக்கேன். 2015 ரேட் ரொம்ப குறைச்சலாக இருந்திருக்கு. புதிய பள்ளி தொடங்கி 1 to 8 நடத்தணும்னா 6 லட்சம் ரூபாய் கல்வி அமைச்சருக்கு லஞ்சம். இதனை கல்வி அமைச்சரின் தனிச் செயலர் பெற்றுக்கொள்வார். அதுதான் நந்தகுமாரும் போட்டிருக்கு சொல்லியிருக்காரு. அவர் பிஏ வாங்கிப்பாரு அப்படின்னு. 9, 10 வகுப்புகளுக்கு நீட்டிக்க மேலும் ரூபாய் 4 லட்சம். 11, 12 வகுப்புகளுக்கு இன்னும் ஒரு ரூபாய் 4 லட்சம். பள்ளிகளின் அனுமதி நீட்டிப்புக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை சொன்னேன் இல்லையா, தலா 2 லட்சம். இதெல்லாம் 2015 ரேட்டுங்க, எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்ப சிபிஎஸ்இ பள்ளி தொடங்க மாநில அரசிடமிருந்து நோ அப்ஜெக்ஷன் சான்றிதழ் பெற 35 லட்சம் ரூபாய். 35 லட்சங்கிறது 2015. இன்னைக்கு அது 50 லட்சத்துக்கு வந்துச்சு. என் நண்பர்கள் பலர் பள்ளிகளை நடத்தி வருகின்றனர். இந்த தகவல் அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இது இதில் இணையத்தில் கல்வித்துறை சார்ந்து வெகு காலமாக இயங்கி வரும் என்னுடைய நண்பர் ஒருவர் ஸ்ரீராம் நாகநாதன், அவர் விரிவாக எழுதியிருக்காரு. எப்படி அவர் ஒரு அறையில் இருக்கும் பொழுது இந்த டிஸ்கஷன்லாம் நடந்தது, அவர் பணம் கொடுத்ததுக்கு பிறகு சிஓ பக்கத்துலேருந்து எப்படி கால் வந்தது, சார் அனுமதியெல்லாம் போட்டாச்சு, சீக்கிரமாக எடுத்துகிட்டு போங்க, டிலே பண்ணால் அப்புறம் எங்களை கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. நீங்கள் புதிய பள்ளிக்கூடம் ஆரம்பித்து இந்த பணத்தை தரவில்லை என்றால் எவ்வகையிலும் உங்கள் பள்ளிக்கு அனுமதி தரப்படாது. இது நான் எழுதியிருக்கிறது. இந்த பணம் தவிர்த்து உள்ளூர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு 50,000 முதல் 60,000 வரை செலவாகும். அது தவிர பஞ்சாயத்து அல்லது முனிசிபாலிட்டி அதிகாரிகளுக்கு தனியாக கப்பம் தர வேண்டும். இது கடந்த 15 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதிமுக திமுக இரண்டும் இதில் தொடர்பு. இதில் அமைச்சருக்கென்று அவர் வசூலிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பார்ட் அவருக்கு, மீதி கட்சி நிதி என்று மேலே போகும். கட்சி நிதி தலைவன் ஜாலியாக அதில் கையை வச்சுக்கலாம், அதெல்லாம் அவங்களோடது. இது கோலாகலமாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது கடந்த 15 ஆண்டுகளாக உறுதியாக. அதுக்கு முன்னெல்லாம் நடக்கலைன்னா நான் சொல்லலை, நான் பார்த்து கவனிக்க ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் தான். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு டைம் நமக்கு ஒரு அமைச்சரவை, ஒரு கட்சி இது வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக அனுமதி நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக என்ஓசி கொடுத்துருக்காங்க என்று நமக்கு அந்த அசோசியேஷன் தலைவரே நந்தகுமாரே சொல்கிறார். அவர் இது எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்துமா, இல்லை இந்த நந்தகுமார் அவருடைய அசோசியேஷன், இதில் மல்டிபிள் அசோசியேஷன் இருக்குது, யார் போய் அமைச்சரை பார்த்து பேசி அவங்களுக்கு மட்டும்தானா, இதில் மாற்றம் ஏற்படுமா? உள்ளூர் ஆட்கள் அமைச்சரே நீங்கள் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் ஏதோ 30, 40, 50 என்ற அளவுக்குள்ளாக ஆயிரங்கள், நீங்கள் தான் லட்சத்தில் பேசுவீர்கள், நாங்கள் ஏதோ சில பல ஆயிரம் டீ செலவுக்காக பயன்படுத்துகிறதுக்காக வாங்குகிறோம், எங்களை மட்டுமாவது அனுமதிங்கள் என்று சொல்வார்களா? இல்லை இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் முறுக்கி கொண்டு நான் ஒரு பைசா தரமாட்டேன் என்று சொல்லுவார்களா? சரி, ஒரே ஒரு பாயிண்டோடு இதை முடிச்சிடுவோம். பள்ளிக்கூடத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் இப்போ நான் ஒரு தொழில் நடத்துகிறேன். இப்போ நான் நடத்தக்கூடிய ஒரு தொழில், இப்போ நம்ம ஒரு யூடியூப் இந்த சேனலையே எடுத்துப்போம். இது சம்பந்தமாக நான் யாருக்காவது நான் லஞ்சம் தர வேண்டுமா என்றால் இல்லை என்பது தான் உண்மை. ஏன்னா இது ஹைலி டீரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி, ரெகுலேஷன் கிடையாது. இருக்குது சாதாரண பொது விதிகள் இருக்குது. இது ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு எல்எல்பியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரியாக வைத்திருக்கலாம். நீங்கள் ஆடிட் பண்ண வேண்டும், நீங்கள் கணக்கு வழக்குகளை இன்கம் டேக்ஸுக்கு ஒழுங்காக கொடுக்க வேண்டும், லாபமோ நஷ்டமோ அதற்கேற்ப வரி கட்ட வேண்டும் அல்லது வரி கட்டாமல் இருக்கலாம். இதெல்லாம் எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உங்கள் கழுத்தை பிடிக்கிறதுக்கு இருக்குது. முதல்ல இந்திய சட்டங்களின்படி, இந்திய விதிகளின்படி ஃபார் ப்ராஃபிட் ஸ்கூல் என்ற ஒன்று இருக்கவே முடியாது. நான் லாபகரமாக ஒரு நிறுவனத்தை நடத்த விரும்புகிறேன், லாபம் சம்பாதிக்க விரும்புகிறேன், நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிப்போம் என்றால் உங்களுக்கு அனுமதி தரப்பட மாட்டது. இந்தியா முழுக்க இதுதான். நீங்கள் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட், லாப நோக்கற்ற ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும். செக்ஷன் 8 கம்பெனின்னு இருக்குது, அதை கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது லாபமற்ற கம்பெனி. அதுலேருந்து நீங்கள் லாபம், பங்குத்தொகை, ஈவுத்தொகை, டிவிடெண்ட் என்றெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த ட்ரஸ்ட்டு என்ன பணம் அதோடைய செலவுகளுக்கு மேல் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை தன்னிஷ்டத்துக்கு ட்ரஸ்டிகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது.
அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டிகளுக்கு நீங்கள் ஒரு சம்பளம் தரலாம், அது நாமினலாக தான் இருக்கணும். இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இது இருக்க முடியும். ஆனால் உண்மை என்ன? இங்கே ஒரு பெரிய வயலேஷன் நடக்குது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை நடத்துபவர்கள் நோக்கம் லாபம் சம்பாதிப்பது என்பதற்காகத்தான். அதில் ஒரு சில ரொம்ப பழைய காலத்திலலாம் வந்து நிறைய மற்ற துறைகளில் லாபம் சம்பாதிப்பவர்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து லாப நோக்கற்று உண்மையிலேயே கல்வி தர வேண்டும் என்று தனியார் கல்வி நிலையங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு கல்வி தந்தைகள் எங்கு பார்த்தாலும் முளைக்க ஆரம்பித்தார்கள். எல்லாமே அரசியல்வாதிகள் தான் முதல்ல அதுக்குள்ளே நுழைஞ்சது. அதை மாற்றி நீ போடா என்ன வேணாலும் நீ சொல்லிக்கடா அப்படின்று ட்ரஸ்ட் அப்படின்னு ஏற்படுத்தி அதிலிருந்து பணத்தை இஷ்டத்துக்கு உறிஞ்சினார்கள். சைஃபனிங் ஆஃப் மணி. அதுக்கு 10,000 மெத்தடாலஜி இருக்குது. அதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் பாப்பா, ஆல்ரெடி நீங்கள் வந்து கல்வி நிலையங்களை நடத்தும் மிக பெரும்பாலானோர் பண்ணுறது எல்லாமே தவறானது. ஆனால் அதில் ஜெனுவினான ஆட்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பைசா எடுத்துக்கொள்வதில்லை, அல்லது ஏதோ நாமினலோ ஏதோ சேலரி கொடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரஸ்டீஸ்லாம் அவங்க கரஸ்பாண்டன்ட் அப்படின்ட்டு தங்களை போட்டுக்கொண்டு ஏதோ கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டா உண்டு. அவர்களும் சேர்ந்து இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ரெண்டாவது வந்து நமக்கு இந்த ஃபீஸ் ரெகுலேஷனுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பள்ளிக்கூடம் இவ்வளவுதான் கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு. இது என்னன்னா வந்து ஒரு கட்டத்தில் கட்டண கொள்ளை நடக்கிறது அப்படின்னு மக்களிடமிருந்து பயங்கர கோபம் வந்தது. ஒரு பக்கம் பார்த்தா அரசு பள்ளிக்கூடம், ஒரு மிடில் கிளாஸ் வந்து தன் குழந்தைய அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கவே மாட்டான். அப்போ அவங்க போகிறது எங்கன்னு பார்த்தா தனியார் பள்ளிக்கூடம். அது அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன போய் திட்டி பிரயோஜனம் இல்லை. அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இஷ்டத்துக்கு கட்டணம் மேலே போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும், அப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு ஓட்டு விழுந்துடும் அப்படின்ட்டு கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கமிட்டியை நியமிக்கப்பட்டு, அந்த கமிட்டி வந்து இதுதான் கட்டணம் என்று சொல்வது தான் கட்டணம். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஆக்சுவல் காஸ்ட் என்னவோ அதோட அவங்க குறைச்சி போடுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எங்களுக்கு கொடுங்க. அவங்க நியாயமாக கேட்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கிட்ட. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்டணம் சொல்லுவீங்க, சார் நாங்கள் இவ்வளோ வாங்கினா தான் எங்களுக்கு இன்னென்ன செலவுகள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து ஒரு நம்பர் போட்டு கொடுப்பேன். இவ்வளோதான், நீங்கள் அதுதான் வசூலிக்கலாம். ஸோ ஸ்கூல்ஸ் பார்த்தாங்க ஆரம்பத்தில், இதெல்லாம் நம்ம வந்து நியாயமாக இவங்களோடலாம் பேச முடியாது, நீ என்ன வேணாலும் போட்டுக்கொடு, நான் என் இஷ்டத்துக்கு வசூலிப்பேன் அப்படின்ட்டு பள்ளிக்கூடங்கள் தன் இஷ்டத்துக்கு வசூலிக்க ஆரம்பித்தார்கள். அது வயலேஷனான வயலேஷன். ஆனால் ஒரு வயா மீடியா, ஒரு நியாயமான ஒரு நிலைன்னு ஒன்று வரணும். நீங்கள் எதுக்கு கட்டணத்தை அவ்வளோ தூரம் அழுத்தணும்? நீங்கள் ஆனால் வந்து ஒரு சில அப்பர் லிமிட் வைங்க, இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இதுனா இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இப்போ வந்து வேன் ஓட்டுறீங்களா, வேனுக்கு வந்து ஆக்சுவல்ஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் சில கட்டுப்பாடுகளை வைங்க. தவறு செய்பவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி. நான் உனக்கு லஞ்சம் தந்துடுறேன், எதுக்கு அனுமதி நீட்டிப்பு அது இதுக்கெல்லாம். நான் என் இஷ்டத்துக்கு கட்டணத்தை வைப்பேன், நீ என்ன கேட்கக்கூடாது, நான் உன்னை கேட்கல. இப்போ அது உடைபடுது. ஒரு பக்கத்துலேருந்து சால்வோ ஃபயர்டு, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், அவங்களே லஞ்சம் கேட்கல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மாத தாவேக ஆட்சியில் லஞ்சம் கேட்கவில்லை பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ராஜ்மோகன் என்ன சொல்லிட்டாரு அமைச்சர், எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை ஒட்டுங்கள் அப்படின்னு. இப்போ இதே பள்ளிக்கூடம் வந்து அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சப்பா, நான் உங்களுக்கு நியாயமான முறையில் ஒரு பைசா வாங்காமல் அனுமதி தரேன், அனுமதி நீட்டிக்கிறேன், என்ஓசி தரேன். இந்த ஆட்சியில் நீங்கள் ஒரு பைசா லஞ்சம் தர வேண்டாம். ஆனால் நம்ம 2 விஷயம் வச்சுக்கோம். நீங்கள் கல்வி ட்ரஸ்ட்லேருந்து பணம் சைஃபன் பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் மிக கடுமையான ஆக்ஷன் எடுப்போம். அதுக்கு நான் ஐ எம் சப்போர்ட்டிவ் ஆஃப் தட். ரெண்டாவது, இந்த கட்டணம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அரசு ரிலாக்ஸ் பண்ணணும். ரொம்ப நறுக்கி இத்தினூண்டு தான் நீங்கள், ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் பிளெயின் காஸ்ட் அண்ட் இன்கம் அப்படின்னு இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நீங்கள் வந்து அந்த கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும், நீங்கள் மராமத்து வேலைகள் பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், கம்ப்யூட்டர் பழுதாகிடும், கம்ப்யூட்டர் மாற்றணும், பெஞ்சு மாற்றணும். நம்ம பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தங்குன்னு குதிப்பாங்க, உடஞ்சி போயிடும். அது திடீர்னு வந்து சிஸ்டம் மாறி போய் பிளாக் போர்டெல்லாம் போய் ஒயிட் போர்டு வரும், வாங்கணும். அதெல்லாம் பண்ணலைன்னா யாரும் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. ப்ளே ஃபீல்டு வேணும், எல்லாத்துக்கும் செலவாகுது. அப்போ செலவு இங்கேருந்து வரும், அது வந்து மாணவர்களுடைய கட்டணத்துலேருந்து தான் வரணும். அப்போ இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வைக்கணும். கண்டின்ஜென்சி ஃபண்டு வேணும்.
ஏன்னா கோவிட் வந்துச்சு, நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணீங்களா? யாராலையும் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. தனியார் கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க? லிட்ரலி தே டைடு. எவ்வளவுக்கு க்ளோஸ் பண்ணாங்க தெரியுமா? அப்போ அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு கணிசமான அளவுக்கு அவங்க ஒரு ஃபண்டு ஒன்று உருவாக்கி அதை சேர்த்து வைக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கணும். அது எங்கேருந்து வரும்? வானத்துலேருந்து கொட்டுமா? அதுக்கு இந்த கட்டணத்துலேருந்து தான் வரும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்து, அப்பா உனக்கு மொத்த செலவு, நடப்பு செலவு 50 ரூபா ஆகுது, நீ 51 ரூபாய்க்கு மேலே நீ வசூலிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? அவனும் மனுஷன் தானே. நீங்கள் லாப நோக்கு இல்லாத நிறுவனம் தான் அப்படின்னாலும் பேசிக் சேலரிக்கான இதுவாவது கொடுக்கணும், சேலரி இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஒரு நல்ல டீச்சரை எங்கேயாவது கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பணம் இருக்குது. ஸோ இந்த கட்டணத்தில் கட்டுப்பாடுங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும். பெற்றோர்கள் தங்களுக்கு ஏற்ற கல்வி நிலையத்துக்கு போய்கட்டும். இருக்கவே இருக்குது 0 காஸ்ட்டில் கவர்மெண்ட். அதை உருப்படியாக்குங்க முதல்ல. அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அல்டர்னேட்டிவ் ஸ்கூல் இருக்குது ஃபார் 0 காஸ்ட். லாஸ்ட் பாயிண்ட், இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்றை வச்சு ஒரு 25% ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் நீங்கள் வந்து அதை அரசு தான் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கும், அவர்களுக்கான கட்டணத்தை அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கடைசியாக கேள்விப்பட்டது வரை கடந்த 3 ஆண்டுகளுக்கு ஆர்டிஇ பணம் கொடுக்கவே இல்லை. லாஸ்ட்டாக கொடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது எந்த விதத்தில் நியாயம்? முதல்ல அந்த பள்ளிக்கூடம் சார்ஜ் பண்ணுற ஃபீஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற காம்பன்சேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் 15,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுதுன்னா நீங்கள் ஏதோ 5,000 ரூபா தரீங்க. 5,000 ரூபா, 7,000 ரூபா, 8,000 ரூபான்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு தரீங்க. அங்கேவே அவங்களுக்கு அடி விழுது. அதுக்கப்புறம் 3-4 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை தரதே கிடையாது. மெதுவாக தரோம், என்னங்க என்ன அவசரம் உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரியான அராஜகங்களை வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட போய் நீ ஒழுங்கா நட சொல்ல முடியாது. 2 பேரும் ப்ராப்பராக நடந்துக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும். இன்றைக்கி வந்து தனியார் கல்வி நிலையங்களை விட்டுட்டு வேறு வாய்ப்பு கிடையாது. ஒரு 30% ப்ளஸ் 30-40% மாணவர்களுக்கான கல்வியை தனியார் நிறுவனங்கள் தான் கொடுத்துட்ருக்கு. அதில் ஒரு செட் ஆஃப் நிறுவனங்கள் உங்கள் கீழே வரலை. நீங்கள் என்ஓசி கொடுத்தோடனே அவன் பிச்சுட்டு ஓடி போயிடுறான் சிபிஎஸ்சிக்காரன். அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ஓசிக்கு நீங்கள் வாங்குறீங்களா, என்ன வாங்குறீங்கிற தகவல் எனக்கு தெரியல. அதுக்கு என்ஓசி தேவையானு கூட எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் பேர் போக போகிறாங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறது அரசு பள்ளிக்கூடங்கள் நேரடியாக கல்வி தரத்துக்கு. 2வது இந்த சமச்சீர் கல்வி, முன்னாள் மெட்ரிகுலேஷன், இன்னால் சமச்சீர் கல்வி தனியார் பள்ளிக்கூடங்களுக்கான அங்கீகாரம் தருதல், அங்கீகாரம் நீட்டித்தல், அதை ஒழுங்காக செய்கிறதுக்கும் இந்த ட்ரஸ்ட்டுகள் ஒழுங்காக தன்னுடைய வேலையை செய்வதற்கும் அவர்கள் தங்களுடைய மாணவர்களை ஏமாற்றாமல் இருப்பதற்குமான வேலைகளை நீங்கள் ஒழுங்காக பாருங்கள். அதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு நான் வாங்கிட்டேன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்றால் நீங்கள் உங்களுடைய வேலையை விட்டு வேறு வேலையில் இறங்குகிறீர்கள் அப்படின்னு அர்த்தமாகுது. நீங்களும் அந்த தவறில் பங்காளியாக ஆகிறீர்கள். ஸோ இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. நியாயமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபீஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ஆர்டிஇ அமௌண்ட்டை ப்ராப்பராக கொடுங்க. லஞ்சம் வாங்காதீங்க. அப்புறம் அவங்கள போய் கப்புன்னு பிடிங்க. அவர்கள் தவறு செய்யக்கூடாது. அவர்கள் சரியான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா? கும்பகோணத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ மாணவர்கள் எரிந்து போனார்கள். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து விடாமல் இருக்க அந்த வசதிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் சரியாக வைத்திருக்கிறார்களா? இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. உணவு தருகிறார்கள் என்றால் அது சரியாக தருகிறார்களா? இப்படி பலவற்றை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதெல்லாம் பக்காவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைன் போடுங்க. இல்லை அது ரொம்ப மோசமாக போச்சுன்னா அனுமதியை நிறுத்துங்க. டேக் ஓவர் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு தனியார் கல்வி நிலையத்தை அவர்கள் சரியான கல்வியை தருவதில்லை அல்லது நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன என்றால் நீங்கள் அதை கையகப்படுத்தலாம். அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த ஆட்சிக்கு எங்கள் பலரது ஆதரவு. இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கனாலே இருக்கும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.